நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். துலா ராசி மற்றும் துலா லக்ன அன்பர்களுக்கு மே மாசம் வரக்கூடிய குரு பயிற்சி 2025 எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடேங்கப்பா, சூப்பரா இருக்க போகுது, செம்மையா இருக்க போகுது. ஜாக்பாட் உங்களுக்கு தான். சுத்தி சுத்தி சுழலாக சுகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒவ்வொரு விஷயமா நான் சொல்லிட்டு வரேன். இந்த காலகட்டத்தை குவிக்கா எல்லா விஷயத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். இங்க வேண்டியது வேகம் இல்லை, விவேகம் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு சூப்பரமான அமைப்பு உங்களுக்கு மறுபடியும் வருமா அப்படின்றது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, ஏ கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸலண்டா இருக்குன்றதை தவிர வேற எந்த வார்த்தையுமே இல்லை. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு எக்ஸலண்ட் அப்படின்னா சந்திராஷ்டமம் வந்தா கூட நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுடைய ராசி அதிபதி. அந்த சுக்கிரனுடைய ஸ்தானத்தை குரு தன்னுடைய 5ஆம் பார்வையா பார்க்கறது மட்டும் இல்ல, அவரும் 9ல உட்கார்ந்துகிட்டு எதை சுத்தினாலும் உனக்கு சூப்பரா கொடுப்பேன்டா அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. ஆனா இங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், கொடுக்கறது குரு. அப்படி குருன்றப்போ உங்களுக்கு தெரியாததை புரியாததை எதெல்லாம் உங்களுக்கு சிக்கலாக இருக்கோ அதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு நீங்க தேட 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 இது எப்படி இருக்குன்னா எக்கச்சக்கமான ஹெல்த் ப்ராப்ளம். ஆனா நீங்க டாக்டர்கிட்ட போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த டாக்டர் அங்கேயே தான் இருப்பார். சோ குரு அப்படின்றவர் அங்க எப்பயுமே இன்னும் ஒரு டீச்சர்கிட்ட நமக்கு புரியலன்றது நீங்க சொன்னீங்கன்னாலோ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாலோ புரிய வச்சிடுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தான் இப்ப குரு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது மட்டுமா, நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியுமே நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் ஹையா போகும். சோசியல் மீடியால இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இது அமோகமான ஒரு காலம். அதே மாதிரி கலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமோகமான காலம், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அமோகமான காலம். எங்க இருந்துதான் வந்ததுன்னே தெரியாது, உங்களுக்கு வழிகாட்டுதல் அவ்வளவும் இப்ப குருவால வரும். அப்ப ஜெயிக்க போறது வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இவ்வளவு சூப்பரா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை மட்டும் நீங்க பார்த்துக்கணும். இப்ப என்ன நட்சத்திரம் நீங்க அந்த துளாராசியில நீங்க எந்த நட்சத்திரம்னு பார்த்து அதுக்குண்டான நெகட்டிவிட்டியை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப துளாராசியில இருக்கிறது 3 நட்சத்திரங்கள். ஒன்னு சித்திரை, அடுத்தது சுவாதி, அடுத்தது விசாகம். சோ சித்திரையில இருக்கீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய அதிபதி. சோ எது எடுத்தாலுமே இப்ப வேகம்ன்றது எக்கச்சக்கமா சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த வேகம் மட்டும் ரிசல்ட் இல்ல, விவேகமா செயல்படணும் அப்படின்றதும் இங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வியூகம் சூப்பரா இப்ப வேலை செய்யும். நீங்க தாங்க தளபதி. அப்படி இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இங்க ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவிட்டியும் கிளியர் பண்ணி உங்களை போயிட்டே இருப்பீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சோ இப்ப ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது வயிறு, முதுகு தண்டு. அதே மாதிரி வேகம் அப்படின்னு சொல்லிட்டு சல்லுன்னு போய் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்காதீங்க. சோ அந்த இடத்துல எது எடுத்தாலுமே நிதானம் தான் வெற்றிக்கு வழின்றது புரிஞ்சுக்கிட்டு அந்த நிதானத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா, துளாராசி துளாலக்ன நண்பர்கள் அதுலயும் சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டானவங்க தயவு செஞ்சு ஒரு நெய் விளக்கேத்தி அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு நீங்க மெடிடேட் பண்ணுங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல். ஆனா அங்க பிரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டு அந்த பிரீதிங்ல ஆக்சிஜன் நல்லா பிரெயினுக்கு போகும்போது உங்களுடைய விவேகம் பிரமாதமா இருக்கும். அப்ப வேகத்தை விட விவேகத்தினால ஜெயிப்பீங்க. சோ இந்த இடத்துல தான் குவிக்னு வரும். நீங்க குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 மினிட்ஸ் இது பண்ணும்போது உங்களுக்கு வராத சப்ஜெக்ட் கூட சூப்பரா பிரசன்டேஷன்ல பிரமாதமா நீங்க எழுதுவீங்க. நீங்க அழகா திருத்தி சூப்பரா பிரசன்ட் பண்றதுனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப அமோகமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த ஒரு சிறு விஷயத்த பண்ணிட்டு நீங்க போய் இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு டக்குன்னு பதில் சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா வேலை நிச்சயம். தொழிலாக இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த தொழில நீங்க பிரகாசமாவே மல்டி டாஸ்கிங் பண்ணி அது நீங்க மட்டும் இல்ல, நீங்க
நீங்க பண்ணக்கூடியவங்க எல்லாமே உங்ககிட்ட வேலைக்கு வந்து சேருவாங்க. அப்படி வேலைக்கு வந்து சேரும்போது அவங்களுக்கு என்ன அலாட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நீங்க வியூகத்துல நீங்க ஏற்படுத்தி பெரிய லெவல் அப்லிஃப்ட்மெண்ட் வருவீங்க. ஸோ சிம்மராசி நீங்க வந்து சித்திர நட்சத்திரமா இருந்தீங்க அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய அதிபதினால விவேகம் ரொம்ப முக்கியம், வேகம் அல்லன்றது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சுவாதியில இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டல்லா மூமெண்ட் ஸ்லோவா அப்படின்றது இல்லாம உங்களுக்கு இங்க வேண்டியது ஜெயிக்கிறது அப்படின்றது வேகம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குவிக் அப்படின்னு நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டு டக்குன்னு நீங்க பண்ணணும். காலையில சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க வந்து உஷா காலத்துல விடியற் காலத்துல நீங்க எழுந்திருக்கிறது ஒரு ஹேபிட்டா பரிகாரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வெற்றி பல ரூபத்துல வந்து சூழுன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் குரு அப்படின்றவங்க தான் வந்து விசாக நட்சத்திரம். அந்த குருவே உங்களை பார்க்க போகுதுன்னு சொல்லும் போது விசாக நட்சத்திரம் நிறைய தவிச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, எந்த வழி போறதுன்னே தெரியல, எது நல்வழின்னே புரியல, எப்படி போறதுன்னே தெரியலன்னு தான் தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. விசாக நட்சத்திரமா இருந்தீங்க அப்படின்னா இப்ப மேக்சிமம் ஒரு யங்கர் ஏஜ்ல உங்களுக்கு சனி திசை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சனியும் சூப்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ராகு கேதுவும் உங்களுக்கு கேது வந்து 11ஆம் வீட்டுக்கு வர போறார். சோ அப்படி இருக்கும்போது பல சிக்கல்ல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க. அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வரதுக்கு உங்களுக்கு வேண்டியது முயற்சி. இங்க நீங்க என்ன ஆயிடுறீங்கன்னா அப்படியே தடப்பட்டு அப்படியே ஸ்டக் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சோ ஒரு நிமிஷம் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அடுத்த நிமிஷம் அந்த முடிவில் இருந்து நீங்க வேற மாதிரி மாறிடுறீங்க. அதுதான் இங்க ப்ராப்ளம். சோ இப்ப விசாக நட்சத்திரமா இருந்ததுன்னா ஒரு விளக்கேத்தி நீங்க குருவாக யார நினைக்கிறீங்களோ அவங்க சொல்றதன் படி ரிஸ்க் எடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. அது உங்க தாயா இருக்கலாம், உங்க டீச்சரா இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுடைய டாக்டரா இருக்கலாம், யாராக இருந்தாலும் இப்போ ஒருத்தரை கையில பிடிச்சிட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ இதுல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களும் துலா ராசி துலா லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு. ஸோ ஃபண்டாஸ்டிக்கான அப்லிஃப்ட்மெண்ட் நீங்க பார்க்க போறீங்க. உங்களால் நீங்களும் நல்லா இருந்து உங்க குழந்தைகளுக்கும் அற்புதமான வழியை நீங்க காட்ட போறீங்க. 5ஆம் வீட்டை தான் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப 5 அப்படின்றது மனசு சந்தோஷப்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமா நீங்க இருப்பீங்க. பொதுவாகவே துலா ராசிக்கே ஜெயிக்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்னா உற்சாகம், சந்தோஷம். முடங்கிடக்கூடாது. முடங்கிட்டீங்கன்னா அது முடக்க வச்சிடும். ஸோ அந்த இடத்துல நிறைய சிரிப்பு, நிறைய சந்தோஷம், நிறைய முயற்சி, நிறைய வேகம், டக்குன்னு செயல்பட வைக்கும் இந்த குரு பயிற்சி. அப்படி இருக்கும்போது அனைத்து சிக்கல்களும் தவிடு பொடி ஆயிடும். அது நீங்க கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையில்லாத ஆரோக்கிய கோளாறு இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் நடக்கவே இல்லையே, இடம் விற்கணும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஆனா விற்கவே மாட்டேங்குது, வர்றவெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு அடிமாட்டு விலைக்கு கேட்கிறான் அப்படின்றவங்கள மறந்துருங்க. இப்போ ஒரு சிறு முயற்சி நீங்க எடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய இடம் மட்டும் அதிக விலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே வாக்கு கொடுத்ததை ஜெயிக்க முடியாம இருப்பீங்க. ஆனா இப்போ கொடுத்த வாக்கு அதுக்கு முன்னாடியே டக்குன்னு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு எங்க இருந்து தான் ஐடியாஸ் வரும்னே தெரியாது, எப்படி ஃப்ரீலான்சரா பண்ணுவீங்கன்னே தெரியாது, அவ்வளவு டாக்டிக்ஸ் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க எங்க போனாலும் உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும், ரசிச்சு உங்களோட இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சிறு டெக்னிக் அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஹெட்டிங்கே வந்து சுழன்று தித்திக்கும் சுகம் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது அப்படின்றது ஆரோக்கியத்துல வயிறு எலும்பு மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. புரோட்டீன் ஃபுட்டு நீங்க அதிகமா சாப்பிடுங்க, விவேகத்தோட செயல்படுங்க. எந்த ஒரு விஷயம் நீங்க எந்த ஒரு குரூப்போட சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, அதாவது குழந்தையா இருந்தாலும் சரி, மருத்துவம் இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலையில இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய விவேகத்தினால் பல மடங்கு. இட் இஸ் நாட் ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப்னு இல்லை, நீங்க ஏறி எந்த லெவலுக்கு நீங்க நிக்கணுமோ அந்த லெவலுக்கு கூட்டிட்டு போற அமைப்பு இந்த குரு பயிற்சி கொடுக்குது. ஸோ நீங்க அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் என்னன்றதை நீங்க பார்த்துக்கணும். அது எப்படி போயிட்டு இருக்குன்றதை நீங்க பார்த்துக்கணும். அது மட்டும் என்ன, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
குரு வந்து உங்களுக்கு விருச்சிகத்துல இருக்கலாம், அது கேட்டை நட்சத்திரத்து குருவாகவும் இருக்கலாம். ஸோ அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அந்த கிரகம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க உங்களுக்கு திருப்தியான அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வழிகளை பின்பற்றும் போது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு பரிகாரமா அமைஞ்சு பெரிய வெற்றியை கொடுக்கும். யானை பலம் உங்களுக்கு கிடைக்கும். யானைக்கு நீங்க உணவு கொடுங்க. யானையை பரிபாலிக்க கூடியவங்க நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு பண்ணும் போதும், எஜுகேஷனுக்கு நீங்க உதவி பண்ணும் போதும் ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் சூப்பரா இருக்கும். அந்த உதவி அப்படின்றது பணத்தால மட்டும் இல்ல, நீங்க அவங்களுக்கு ஐடியாஸ் சொல்லி அந்த ஐடியாஸ் மூலியமா அவங்க முன்னுக்கு வந்தா கூட வேற ரூபத்துல உங்களை பிரகாசமா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தள்ளி எடுத்துட்டு போகும். இங்க நான் சொன்ன ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நெய் விளக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நிதானமா உட்காருங்க. தென் வந்து எல்லா விஷயங்களுமே ஒரு நாள்ல நீங்க செய்யறது ஒரு 3 மாசத்துக்கு என்ன செய்யணுமோ அது ஒரே நாள்ல வழிகாட்டக்கூடியதா இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க துளாராசி மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.